விமானப்படை அதிகாரி கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்றைக்கு 240க்கும் மேற்பட்ட பயணிகளோடு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளே இருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்க சூழலில் நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற விமானி தான் இயக்கியிருக்கார். இந்த விபத்துக்கான காரணமாக நீங்கள் அந்த காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க, என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? சார் இப்போ எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இன்னும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை. ஸோ இது ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இமிடியட்லி ஆஃப்டர் டேக் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இது பாசிபிள் காசஸ் பார்த்தீங்கன்னா எதர் என்ஜின் ஃபெயிலியராக இருக்கலாம் ஆர் என்ஜின் ஃபயராக இருக்கலாம். அண்ட் 100% ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சார். அது எய்தர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க கிட்ட இருந்து வரும், ஆர் ஃப்ரம் அஹமதாபாத் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ஏர் இந்தியா ஆஃபிஷியல் இந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்துட்டு நமக்கு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும் சார் என்ன ரீசன்னால ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆச்சுதுன்ட்டு. அண்ட் மோர் ஓவர் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைலட் வந்துட்டு மேடேங்கிட்ட ஒரு கால் கொடுத்துருக்காரு டவருக்கு. ஸோ அந்த மேடேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்ட்ரெஸ் கால். ஏர்கிராஃப்ட் எமர்ஜென்சி எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சி கண்டிஷனில் தான் அந்த கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேடே கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் வித் ஏர்கிராஃப்ட். ஸோ இமிடியட்லி பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பொறுத்த வரைக்கும் சார் இப்போ இன்று 1:30 மணி அளவில் புறப்பட்டு மாலை 6:25க்கெலாம் லண்டனில் தரையிறங்கிறதா திட்டமிட்டிருக்குது. அப்போ எரிபொருள் ஃபுல்லாக நிரப்பியிருப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக சார் ஒரு நேயர்களுடைய சந்தேகங்களுக்காக ஒரு விமானம் புறப்படுதுன்னா அப்புறம் முன்னெச்சரிக்கை முன் தயாரிப்புகள்லாம் எந்தெந்த கட்டங்களில் எவ்வளவு கவனமாக மேற்கொள்ளப்படும் சார்? ஸோ ஒரு பைலட் வந்துட்டு இன்னைக்கு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைலட் ஏர்கிராஃப்ட் போனதுமே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃப்ளைட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக ஏர்கிராஃப்டை வந்துட்டு தரவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவார். எக்ஸ்டீரியர் லேயர் அண்ட் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் அண்ட் எவ்வளோ பேலோட் இன்னைக்கு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஃபியூல் நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் ஃபியூலிங்கே பண்ணுவோம் ஃப்ளைட்டுக்கு. அண்ட் மோர் ஓவர் என்ஜினியரிங் டீம் அவங்க வந்துட்டு என்ஷூர் பண்ணிடுவாங்க ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ஃபிட் டு ஃப்ளை கண்டிஷன் இருக்குதுன்ட்டு. ஸோ என்ஜினியர்ஸும் ஏர்கிராஃப்டை சைன் பண்ணிக்கிட்டு பைலட்டும் ஏர்கிராஃப்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ளைட் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இது இன்ஜினியரிங் சைடும் கிளியரு, பைலட் சைடும் கிளியரு. ஸோ நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்னாக் ஆர் ப்ராபப்லி காஸ் ஆஃப் அன் என்ஜின் ஃபெயிலியர் சினாரியோ. அப்புறம் சார் நீண்ட தூரம் போகணுங்கிறதப்ப அதுக்கேற்ற எரிபொருள் முழுமையாக இருக்கும். நீங்கள் மிக தாழ்வாக வந்து தரையில் குடியிருப்பு பகுதியில் விழுந்து தான் வெடித்து தீப்பிழம்பாக வர்றதை அதை பார்க்குறோம் சார். அப்போ எரிபொருள் மிக நிறையா இருந்ததுனால கிட்டத்தட்ட 90% மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தாமலே. அதனால் மிக எளிதில் தீப்பற்றி முழுமையாக எரிந்து இப்போ தீக்கரையாக இப்போது பார்த்தீங்கன்னா கறிக்கட்டை போல தான் கிடக்கிறத பார்க்க முடியுது. அப்போ உடனே விழுந்து நொறுங்கியதுனால தான் தீப்பற்றியதுனால தான் இந்த முழுமையாக எரிஞ்சு போகிற அளவுக்கு ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது கண்டிப்பாங்க. ஏன்னா இது அஹமதாபாத் லண்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours 30 minutes ஃப்ளைட்டு. ஸோ அது ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லி ஃபியூல்டு கண்டிஷனில் தான் இருக்கும். இது ஆஃப்டர் டேக் ஆஃப் இமீடியட்டாக இது வந்து கிராஷ் ஆனதுனால வித் ஃபுல் ஃபியூல் ஆப்வியஸாக அது ஃபுல் ஃப்ளைட்டும் வந்து உங்களுக்கு பர்ன் ஆயிடுச்சு. நன்றி சார். உங்களுடைய எப்படி விபத்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்பதை மிக விரிவாக பதிவு பண்ணீங்க. நன்றி திரு கார்த்திகேயன்.